அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பாசிப்பருப்பு பாயாசம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை தடவை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நம்ம முதல்ல அடுப்பில் கடாய் வச்சுட்டு பாசிப்பருப்பை நல்லா வறுத்து எடுத்துக்கிறலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு பாசிப்பருப்பை வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வாசம் வர்ற வரைக்கும் நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போது பாசிப்பருப்பை நல்லா வறுத்தெடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை குக்கரில் மாற்றிக்கிறலாம். குக்கரில் மாற்றிட்டு இதை நம்ம நல்லா கழுவி எடுத்துக்கிறலாம். கழுவி எடுத்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கிறலாம். 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறலாம். நான் 3/4 டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதுக்கு நான் 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். குக்கர் மூடி போட்டு 3 விசில் அளவுக்கு விட்டுருங்க. இப்போது நம்ம வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கிறலாம். 1 டம்ளர் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அடுப்பில் வச்சு கரைச்சி எடுத்துக்கோங்க. கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க, தூசி இல்லாமல். பாகுபதம் வரணும்னு அவசியம் இல்லை. இப்போது பாசிப்பருப்பு நல்லா வெந்துருச்சு. பருப்பு நமக்கு கரெக்டான அளவில் வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம இதை திரும்பியும் அடுப்பில் வச்சு கிளறி விட்டுக்கலாம். ஒரு கொதி வரட்டும். இப்போது கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிற வெல்லத்தை நம்ம இதில் சேர்த்துக்கிறலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது ஒரு 3 ஏலக்காவை நான் தட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் இது கூட சேர்த்துக்கிறேன் வாசத்துக்காக. சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம இதில் தேங்காய் பால் சேர்த்துக்கிறலாம். நான் 1 டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் இதில் சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் சேர்த்த உடனேயே கொஞ்சம் தண்ணி விடுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சு கிளறிக்கிட்டு இருந்தீங்கன்னா கரெக்டான பதத்தில் வந்துடும். தேங்காய் பால் இந்த பாயாசத்துக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ நம்ம அடுப்பில் கடாய் வச்சு நெய் சேர்த்துட்டு முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கிறலாம். 10-15 முந்திரி பருப்பு எடுத்துருக்கேன். இப்போ நம்ம அதை வறுத்து எடுத்துக்கிறலாம். முந்திரி பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிற தேங்காவை நம்ம இதில் சேர்த்துக்கிறலாம். தேங்காய் நெய்யில் வறுபடும் போது நல்லா வாசமாக இருக்கும். இப்போ நம்ம இதை பாயசத்தில் கொட்டிக்கிறலாம். கொட்டிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், பாசிப்பருப்பு பாயசம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த பாயசம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் குடியில் விருந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.